வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கைஜிங்கிற அனிமையோட 18வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரப்பி பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த ஸ்டோரியை உங்களுக்கு புரியும். அது போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா போய் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அதோட ஸ்டோரிஸும் சூப்பராக இருக்கும். சொல்ல போனால் கைஜிங்கிற அனிமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த எபிசோட்லேயே நான் முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் வந்து கைஜி செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கைஜி இந்த ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகட்டும். ஸோ நிறைய மக்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் கைஜி செகண்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு புது அனிமே தாங்க எடுத்து பேச போகிறோம். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யூனிக்கான அனிமே எடுத்து தான் எல்லாருமே பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் யூனிக்கான அனிமே எடுத்து பேசணும்னு தான் நானும் பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் குட்டியாக இருக்கக்கூடிய அனிமேஸ் ஏதாச்சும் யூனிக் கண்டென்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஜி பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பாக்ஸ் மிதிச்சிருப்பார்லங்க. ஸோ அதை பார்க்கும்போது கைஜிக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டிஷ்யூ பாக்ஸ் யார் இப்படி ஓப்பன் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு, நான் தான் ஓப்பன் பண்ணேன். இல்லை நார்மலாக டிஷ்யூ பாக்ஸ் இப்படி தானே ஒவ்வொன்றா தானே எடுப்பாங்க, என்ன இப்படி ஓப்பன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா ஒரு அவசரத்தில் அப்படி ஓப்பன் பண்ணிட்ட அப்படின்னு அவர் சொல்லும்போது கரெக்ட். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி யாருமே யோசிக்க மாட்டாங்க, சைடில் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கைஜி வந்து அந்த பாக்ஸை பார்க்குறாருங்க. அந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குங்க. அந்த கேப்பை நோட்டீஸ் பண்ணுற கைஜி அதுக்குள்ளே ஒரு பேப்பரை தள்ளுறாரு. பார்த்தா அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக போய் செட் ஆகிக்குது. ஸோ கைஜி அப்போ தாங்க யோசிக்கிறாரு. ஸோ டோனிகவா வந்துட்டு அங்கே பிளட் எல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு டவல், பேப்பர் டவல் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பேப்பர் டவல்ஸ் இங்கே இருக்கான்னு பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ யாருக்குமே எதுவுமே புரியல, என்னடா கைஜி நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கைஜி சொல்றாரு, நான் இந்த மாதிரி அந்த பிரசிடென்ட் கூட ஒரு கேம் விளையாட போறேன், அது ஒரு நானே ஒரு ட்ராப் செட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது இப்போ கைஜி என்ன பண்ண போறாருன்னா, நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு பேப்பர் கிழிச்சு அங்கிருந்து ஒருத்தர் கிட்ட இருந்து மார்க்கர் வாங்கி அதுல ரவுண்ட் மார்க் பண்ணி அந்த பாக்ஸ்ல வச்சு பாக்குறாருங்க. கரெக்டா அது வந்துட்டு அந்த ஃபிட் ஆயிக்குது. அது பேப்பர் இருக்கிற மாதிரி யார் கணக்கும் தெரியல. அதே கைஜி வந்துட்டு மேல இருந்து கையை கீழே விட்டு எடுக்கும் போது அந்த பேப்பர் அவர் கையில வந்து கிடைக்குது. ஸோ இதை வச்சு நான் பிரசிடென்ட் கூட வந்து ஒரு லாட்ரி கேம் விளையாட போறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸை நிறைய கிழிச்சு அதுல ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் ரவுண்டா இருக்கும். அந்த டிக்கெட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு நான் சொல்ல போறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த டிக்கெட்டை இங்கே ஒழிச்சு வச்சிருக்கோம்ல, ஸோ இந்த டிக்கெட்டை நான் எடுத்து நான் வின்னர்னு சொல்லி கத்த போறேன். ஸோ அந்த பிரசிடென்ட்டை வந்துட்டு நம்ம மாட்டி விட்டுறலாம், இந்த கேம்ல நம்ம பிரசிடென்ட்டை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் மத்தவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன்பா இங்க இத்தனை டிஷ்யூ பாக்ஸ் இருக்கே, நீ வந்துட்டு இந்த டிஷ்யூ பாக்ஸ் தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க போது நம்ம கைஜி சொல்றாரு, இல்ல இல்ல நம்ம வந்துட்டு எல்லா டிஷ்யூ பாக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஜீரோன்னு ஒரே ஒரு டிக்கெட் மார்க் பண்ணி அதை செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா நீ அப்படி வந்து எல்லா டிஷ்யூ பாக்ஸ்லயும் வச்சிடற, சப்போஸ் உன் மேல டவுட் வந்து மத்த டிஷ்யூ பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வந்து செக் பண்ணாங்கன்னா நீ மாட்டிப்பில, நீ ஜெயிச்சதுக்கு அப்புறமும் மாட்டிப்பில அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம கைஜி சொல்றாரு, அதுக்குதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, உங்கள ஒருத்தர் இங்கேயே இருக்கணும், யாராச்சும் ஒருத்தர் பாடி கார்டு வந்துட்டு இங்கிருந்து டிஷ்யூ பாக்ஸ் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிழிச்சு டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிருங்க, முடிஞ்சது அப்படிங்கும்போது ஓகேப்பா. ஆனா நீ இன்னொரு விஷயத்த மறந்துட்ட, நீ வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டை வந்து அந்த டிக்கெட் டிஷ்யூ பாக்ஸ்க்குள்ள ஒளிச்சு வைப்ப, அது போக உண்மையாலுமே பிரசிடென்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா இதுதான் வின்னிங் டிக்கெட்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ரவுண்டு வரைஞ்சு ஒரு டிக்கெட்டை வந்து அந்த பாக்ஸ்குள்ள வைப்பில, சப்போஸ் நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இல்ல இல்ல அந்த பாக்ஸை மறுபடியும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உன் கையில ஒரு டிக்கெட் இருக்கும், அது போக அந்த பாக்ஸுக்குள்ளேயே ஒரு டிக்கெட் இருக்குல்ல, அப்பவும் நீ மாட்டிப்பில அப்படின்னு கேட்கும்போது நம்ம கைஜி இருந்துட்டு அப்பதான் யோசிக்கிறாரு, இல்ல இதுக்கு நான் வந்துட்டு ஒரு வழி பண்றேன், நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமை நான் வந்து இந்த பிரசிடென்ட்டை தோக்கடிச்சே ஆகணும், இந்த பிரசிடென்ட் தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து கிரிமினல் மைண்டு, இவனை தோக்கடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட்டை நோக்கி போறாங்க, ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே போறாங்க. நம்ம பாடி கார்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உன்னோட கடன் எல்லாம் கழிச்சிட்டோம், உன்னோட 6 மில்லியன் வந்து கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கைஜி என்ன சொல்றாருன்னா, இந்த 6 மில்லியன் கழிச்ச என்கிட்ட வந்து கம்மி அமௌண்ட் தான் இருக்கும், அதெல்லாம் எனக்கு பத்தாது, நான் வந்து இந்த பிரசிடென்ட் கூட இன்னொரு கேம் விளையாட போறேன் அப்படிங்கும்போது நம்ம பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, இல்ல கைஜி எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, இதுக்கு மேல நான் கேம்ஸை பாக்குற மாதிரி கூட இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம கைஜி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நீங்க எனக்கு 20 மில்லியன் கொடுத்தீங்க, உங்களோட 6 மில்லியன் கடனை அடைச்சிட்டேன்னா நான் வந்துட்டு 3 மில்லியன் தான் கையில என்கிட்ட இருக்கும், அது வந்துட்டு என்னோட காதை சரி பண்றக்கே சரியா போயிடும் அப்படிங்கும்போது நம்ம பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, அதான் மிச்சம் 10 மில்லியன் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல அந்த 10 மில்லியன் வந்துட்டு நான் வந்து இஷிராவோட ஃபேமிலி கொடுத்துருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, ஏன்பா வாக்கெல்லாம் நீ என்னப்பா இதெல்லாம் இந்த காலத்துல இப்படி எடுத்துக்கிட்ட, நீ என்ன அவனுக்கு பத்திரமா எழுதி கொடுத்த, ஜாலி பண்ணுப்பா அந்த 10
மில்லியனை வச்சிருக்கும் போது நம்ம கைஜி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல நான் வந்து அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி அவரோட கடன் அடிப்பேன், இந்த 10 மில்லியன் கொடுப்பேன்னு. ஸோ என்னால் அதுல இருந்து பின்வாங்க முடியாது. அதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட ஒரு போட்டி போட்டு ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னும் அதிகமா காசு வரும்ல, வாங்க வாங்கன்னு சொல்லும் போது நம்ம பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா அது வேணாங்கிற மாதிரியே இருக்காருங்க. ஆனா கைஜி வந்து ரொம்ப வாங்க வாங்கன்னு சொல்லும் போது, சரிப்பா நான் கேம் வாழ ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர்ல உட்காந்துட்டு சரி கார்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும் போது நம்ம கைஜி என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல நீங்க மறுபடியும் ஏதாச்சும் ட்ரிக் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும் போது பிரசிடென்ட் கேட்கிறாரு, அப்ப நீ என்ன கேம் தான் விளாடணும், கார்ட்ஸும் வேணான்ட்ட, அப்ப உனக்கு எந்த கேம் தான் விளாடணுங்கும் போது நம்ம எந்த கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைஜி வந்து யோசிக்கிற மாதிரி நடிக்கிறாருங்க. இதை மத்தவங்களும் புரிஞ்சுக்கலாங்க. எடுத்தோடனே வந்துட்டு டிஷ்யூ பாக்ஸ் எடுத்து லாட்டரி கிடைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா மத்தவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடும்ல. ஸோ கைஜி வந்து யோசிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்பதான் பாக்குற கைஜி இருந்துட்டு அங்க இருக்கிற பேப்பர் டவல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கும் போது பேப்பர் டவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம கைஜி பாத்தீங்கன்னா சின்ன 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 பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆனா இவர் என்ன கேம் விளாடலான்னு கூட இன்னும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. ஸோ வந்துட்டு விளாண்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு சீட் எடுத்துட்டு ரவுண்டு வரையறாருங்க, கோணையா வரையறாரு, அதை தூக்கி போடுறாரு, மறுபடியும் ரவுண்டு வரைய ட்ரை பண்றாரு, தூக்கி போடுறாரு, மறுபடியும் ரவுண்டு வரைய ட்ரை பண்றாரு, தூக்கி போடுறாரு. இப்படி நிறைய தடவை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம பிரசிடென்ட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்கிறவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஓகே கைஜி நீ சொன்னது இந்த பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. இந்த மாதிரி அங்க ஒருத்தங்க கேட்டிருப்பாங்களா, இந்த மாதிரி நீ ஜெயிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த பாக்ஸ்க்குள்ள இன்னொரு டிக்கெட் இருக்குல்ல, யாராச்சும் வந்து அதை செக் பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது நம்ம கைஜி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உடனே வந்துட்டு அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை தூக்கி நான் குலுக்க ஆரம்பிப்பேன். ஸோ உள்ள இருக்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் வெளியே வந்து விழுந்துரும். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் நிறைய ஜீரோஸ் வந்து தப்பா வரைகிற மாதிரி வரைஞ்சு அதை வந்து தூக்கி தூக்கி பாத்தீங்கன்னா நிலத்துல போட்டிருப்பேன். ஸோ நான் பாக்ஸ் எடுத்து குலுக்கும் போது எல்லா டிக்கெட்ஸும் வெளியே விழுந்துருமா. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஆல்ரெடி கீழே விழுந்த டிக்கெட்ஸ் தான் இது கூட மிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா நம்ம கைஜி வந்து போட்டிருப்பாருங்க. ஸோ இப்போதாங்க கைஜி வந்துட்டு நம்ம சேர்மன் கிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைனே பண்றாரு, இந்த மாதிரி இதுதான் கேமு. ஸோ இந்த ரவுண்டை யார் வந்துட்டு பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கும் போது நம்ம சேர்மன் என்ன சொல்றாருன்னா, என்ன கைஜி நீ வந்து எக்ஸைட்டிங்கா ஏதாச்சும் கேம் சொல்லுவேன்னு பார்த்தா இந்த மாதிரி மொக்க கேம் சொல்றீ அப்படிங்கும்போது, இல்ல இல்ல எனக்கு இப்போதைக்கு இந்த ஐடியா தான் வந்துச்சு, நம்ம இந்த கேமே விளாடலாம் அப்படிங்கும்போது, சரி ஓகே சரி போங்க இதை வச்சு விளாடுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு சூட் கேஸ் மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல உங்களோட பொருள் நான் ஒன்னுத்தையுமே பாத்தீங்கன்னா நான் எடுக்க போறது இல்ல, தொட போறது இல்ல, வேற ஏதாச்சும் காமனா எடுத்துட்டு வாங்கும் போது அந்த பாடி கார்டு கேட்கறான், உனக்கு என்னதான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அங்க ஒரு டிஷ்யூ பாக்ஸ் இருக்குங்க, சரி அந்த டிஷ்யூ பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும் போது அங்க வெளியே இருக்கக்கூடிய டிஷ்யூ பாக்ஸ் எடுக்கலான்ட்டு போறாருங்க நம்ம பாடி கார்டு. உடனே கைஜி இருந்துட்டு இல்ல இல்ல அந்த டிஷ்யூ பாக்ஸ் ரொம்பவுமே அடி வாங்கியிருக்கு, போய் வந்துட்டு நீங்க ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ஒரு டிஷ்யூ பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ அங்கிருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்வமா அந்த பாத்ரூம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு டிஷ்யூ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் இருந்தது, பட் அதில் பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லை. அந்த டிஷ்யூ பாக்ஸ் கீழே எடுத்துட்டு வந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம கைஜி நினைச்ச மாதிரியே அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே டிஷ்யூ பாக்ஸ் தாங்க வருது. ஸோ இதை பார்க்குற எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம கைஜி வந்துட்டு இருங்க அதை ஓப்பன் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைஜி வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. சேர்மேன் கொடுத்து செக் பண்ண சொல்கிறாரு. செக் பண்ணதுக்கப்புறம் ஓகேப்பா இப்போ நீ கிழிச்சு டிஷ்யூ எல்லாம் வெளியே எடுத்துரு அப்படின்னே அவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் எடுத்து பண்ணுவாங்க, மேலே இருந்து தானே கிழிப்பாங்க. ஸோ மேலே இருந்து கிழிச்சு ஒவ்வொரு டிஷ்யூவாக எடுத்து வெளியே வச்சு அந்த பாக்ஸை காலி பண்ணி கைஜி கிட்ட கொடுக்குறாருங்க. ஸோ வந்து இப்போ தான் நம்ம சேர்மேன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து 3 கண்டிஷன் இருக்கு கைஜி இந்த கேம் விளாட்றதுக்கு அப்படிங்கும்போது நம்ம கைஜி வந்துட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ என்னோட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா, இப்போ சப்போஸ் நீ வின்னிங் டிக்கெட் எடுத்தாலும் சரி நான் வின்னிங் டிக்கெட் எடுத்தாலும் சரி அது வந்து சுருட்டியெல்லாம் இருந்ததுன்னா அந்த டிக்கெட் செல்லுபடி ஆகாது, ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கைஜி ஏன்னு கேட்கும்போது சேர்மன் சொல்றாரு, ஏன்னா வந்துட்டு நீ உன் கைக்குள்ள எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருக்கலாம், ஆல்ரெடி 0ன்னு எழுதி ஏதாச்சும் கைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கலாம், இல்லாட்டி உன்னோட பேண்டேஜ்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நீ வந்து அந்த பாக்ஸ்குள்ள விட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். ஸோ ஒவ்வொரு டைமும் பாக்ஸ்குள்ள கை விடும் போது நம்ம கையை வந்துட்டு ஆப்போனன்ட் கிட்ட காட்டணும், நம்ம கையில ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டணும். அதுக்கப்புறம் தான் பாக்ஸ்குள்ள விட்டு அந்த டிக்கெட் எடுக்கணும். அந்த டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சுருட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கைஜி ஓகே அப்படின்னு சொல்றாருங்க. சரி ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு கேட்கும்போது, ரெண்டாவது கண்டிஷன் வந்துட்டு நம்ம சேர்மன் என்ன சொல்றாருன்னா, நான் தான் இந்த கேமை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாருங்க. இதை கேட்கிற பக்கத்துல இருந்தவங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அதை எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றீங்க, அதாவது நம்ம வந்து ராக் பேப்பர் சீசர் வச்சு விளையாண்டு அதுல யார் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாங்கும் போது சேர்மன் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிட்டு தானே இருந்தேன், என்ன கேம்னு கூட கேட்கல, நீங்க சொல்ற கேம் தான் விளையாடுறோம், எங்க பொருள் எதுவுமே யூஸ் பண்ணல, நீங்க சொல்ற பொருள் தான் யூஸ் பண்றோம், எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தானே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன கேட்கறேன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ கைஜி வந்துட்டு இப்போ எடுத்தோடனே பாக்ஸ்குள்ள கையை விட்டு அவன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அவன் அப்படி ஜெயிச்சிட்டானே எனக்கு விளையாடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காதுல்ல, அதுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ நான் விளையாண்டு தோத்தனா கூட எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இருக்கும்.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் விளாடணுங்கும் போது நம்ம கைஜி இருந்துட்டு ஓகே இதுக்கும் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கும்போது சரி தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது சரி தேர்ட் கண்டிஷன் தான்ப்பா கொஞ்சம் முக்கியமான கண்டிஷன், அதாவது நீ வந்துட்டு எவ்வளோ பெட் கட்ட போற அப்படின்னு சொல்லும் போது நம்ம கைஜி சொல்றாரு எங்கிட்ட வந்து 20 மில்லியன் கிட்டத்தட்ட இருக்கு, ஸோ அதை நான் பெட் கட்டுறேன் அப்படிங்கும்போது இல்லை கைஜி பத்தாது, நீ டோனிகாவா கூட விளாட்றக்கு ஏதோ அந்த 20 மில்லியன் போதும், ஆனா நீ என் கூட விளாட்ற சொல்லு அப்படிங்கும்போது நம்ம கைஜியே சொல்றாரு சரி நீங்களே வந்துட்டு எவ்வளோ பெட்டுன்னு சொல்லுங்கும் போது 100 மில்லியன் நான் பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்றாருங்க. கைஜியும் சுத்தி இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கா இருக்காங்க. கைஜிக்கு தெரியும் தனக்கிட்ட வந்து 100 மில்லியன் இல்ல அப்படிங்கும் போது நம்ம சேர்மன் சொல்றாரு இப்போ கூட ஒரு பிரச்சனை இல்ல, இந்த மேட்சை வந்துட்டு இங்கேயே முடிச்சுக்கிறதுனா முடிச்சுக்கலாம், நீ உன்னோட 20 மில்லியன் எடுத்துட்டு கிளம்புறதுனா கிளம்பிக்கோ, ஸோ இல்ல நான் 100 மில்லியனுக்கு பெட் கட்டுறேன்னா நீ இன்னும் ஸ்டில் உட்காந்து விளாடலாம் அப்படிங்கும் போது நம்ம கைஜி யோசிக்கிறாருங்க. சரி 100 மில்லியன் அது போக இந்த சேர்மனையும் பழி வாங்கின மாதிரி ஆயிரும் சரின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி ஒத்துக்கிறாரு. பட் அவர் கேட்கிறாரு நான் எப்படி 100 மில்லியன் கட்ட முடியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சேர்மன் வந்துட்டு பாடி கார்ட்ஸ் கிட்ட ஒரு மிஷின் எடுத்துட்டு வர சொல்றாருங்க. ஸோ கைஜி இந்த மிஷின் பாத்துட்டீங்கன்னா வச்சுக்கோயேன் பனிஷ்மெண்ட் மிஷின் மாதிரி, சப்போஸ் நீ இந்த கேம்ல மட்டும் தோத்துட்டீங்கன்னா வச்சுக்கோயேன் உன்னோட 4 விரலை நான் கட் பண்ணிடுவேன், ஒவ்வொரு விரலுக்கும் 20 மில்லியன் நான் கணக்கு வச்சுப்பேன், உங்ககிட்ட ஆல்ரெடி 20 மில்லியன் இருக்குல்ல, ஸோ உன்னோட 4 விரலை நீ வந்து இழந்துருவ, அது போக உன்னோட 20 மில்லியனும் இழந்துருவ அப்படிங்கும் போது நம்ம கைஜி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் மட்டும் தோத்துட்டாருன்னா அவரோட 4 விரலும் போயிடும், அது போக அவர் வந்து 20 மில்லியன் வச்சிருந்தாருல அதையும் இழந்துருவாரு. இதை நினைக்கிற கைஜியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாரு. பட் அவர் ஆல்ரெடி எல்லா ட்ராப்புமே செட் பண்ணி பக்காவா வச்சிருக்காருல, ஸோ வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையில எனக்கு ஓகே என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி சொல்ல நம்மளோட சேர்மன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. சரி கைஜி நம்ம இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்ல கைஜியும் பிரசிடென்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்றாங்க. அதாவது 2 பேருமே அந்த வின்னிங் டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா அந்த இது பாக்ஸ்குள்ள வைக்கிறாங்க. சோ கைஜி கீழே வச்சோனே பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருந்து கை எடுக்கிறாரு. பட் நம்ம பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு தாங்க கை எடுக்கிறாரு. ஸோ வந்துட்டு அப்படியே நம்ம பிரசிடென்ட் பார்த்து சிரிக்கிறாருங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கைஜி இந்த மாதிரி விளையாண்டு மூளைக்கு வேலை கொடுத்து பா என்னோட இளமையெல்லாம் திரும்பி வர மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இன்னும் என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கடா, என்னால தாங்க முடியலடா, இவன் விரல துண்டு துண்டா கட் பண்றதை என் கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச பாடி கார்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மத்த டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த டிஷ்யூ பாக்ஸ்ல போட்டு குளுக்குன்னு குளுக்குறாருங்க. ஸோ வந்துட்டு டிஷ்யூ பாக்ஸ் ரெடியா இருக்கு. ஸோ இப்போ 2 பேருமே பாத்தீங்கன்னா மேட்சை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ நம்ம பிரசிடென்ட் தாங்க ஃபர்ஸ்ட் விளையாடணும். ஸோ பிரசிடென்ட் என்ன பண்றான்னா ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பாக்ஸ்ல வந்து தேடிக்கிட்டே இருக்காருங்க. ஸோ எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கைஜியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தேடிட்டு இருக்காரு. ஸோ நம்ம பிரசிடென்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் எடுத்துட்டாரு. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கைஜியை பார்த்து சிரிக்கிறாருங்க. கைஜிக்கு இருந்தாலும் பயமா இருக்கு, சப்போஸ் உண்மையான டிக்கெட் அவர் கையில மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா நம்ம பிரசிடென்ட் எடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு எம்டி டிக்கெட் தான். அடுத்தது கைஜி கிட்ட கொடுக்குறாருங்க. ஸோ கைஜி கிட்ட வந்தோடனே மற்றவங்க எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க, அவ்வளவுதான் கைஜி ஜெயிக்க போறான் இந்த மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. கைஜியும் பாத்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பாக்ஸ்குள்ள கையை விடுறாருங்க. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா அவர் டிக்கெட் வச்சிருந்த அந்த சைடு போய் தேடி பாக்குறாருங்க. பார்த்தா அந்த டிக்கெட்டை அந்த இடத்துல காணோம். ஓகே பின்னாடி சைடு இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா கையை வந்துட்டு அடுத்த சைட்ல விட்டு தேடி பாக்குறாரு. அந்த கேப்லயுமே பாத்தீங்கன்னா டிக்கெட்டை காணோம். ஸோ இதை பாக்குற கைஜிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் கண்டிப்பா இங்கதானே டிக்கெட் சொருகி வச்சேன், எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சிலேயே ஒரு பதட்டம் தெரியுது. இவர் பதட்டப்படுறத பார்த்தே பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு. ஸோ வந்துட்டு இவரும் தேடிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஐயோ எங்கேயோ விழுந்துருச்சு போல இருக்கு, உள்ள மிக்ஸ் ஆகி விழுந்துருச்சோ, அவ்வளவுதான் முடிஞ்சது, இப்போ நான் வந்து ஃபுல்லா லக்ல தான் பேஸ் பண்ணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே ஒரு டிக்கெட்டை எடுக்கிறாருங்க. பார்த்தா அதுவுமே எம்டி டிக்கெட்டு. ஸோ வந்துட்டு மற்றவங்களுக்கு தான் எதுவுமே புரியல, என்னாச்சு இந்த கைஜி கரெக்டான டிக்கெட் ஏன் எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பிரசிடென்ட் தாங்க விளாடணும். ஸோ பிரசிடென்ட் கீழே டிஷ்யூ பாக்ஸ் வந்தோடனே சரி கைஜி நானே தேடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டமே வந்து தோக்கடிச்சோம்னா வந்துட்டு உன்னெல்லாம் வந்து ஈஸியாக தோக்கடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், இப்போ என்னோட பவரை காட்ட வேண்டிய எனக்கு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடி அவர் ஒரு டிக்கெட் எடுக்கிறாருங்க. ஸோ கைஜியும் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருக்காரு. ஸோ பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை பார்க்குறாருங்க. கைஜியை பார்த்து சிரிக்கிறாரு. அப்படியே கைஜி கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை காட்டுறாரு. பார்த்தா வின்னிங் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கையில மாட்டிருச்சு. ஸோ இந்த கேம்ல ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் தான். பார்க்குற கைஜிக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அப்படியே வாயடைச்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்துட்டு பாடி கார்டு கிட்ட சொல்றாரு,
அவ்வளவுதான்ப்பா அவன் விரல வெட்டி விடு அப்படிங்கும் போது பாடி கார்டும் பாத்தீங்கன்னா அந்த மிஷினை வந்துட்டு அப்படியே கத்திய வச்சு அவன் கையை வெட்டிடலான்னு பாக்குறாருங்க. நம்ம கைஜி அப்படியே தடுக்கிற மாதிரி வராருங்க. அப்ப பிரசிடென்ட் கேட்கிறாரு, என்ன கைஜி, நான் தான் முன்னாடியே சொன்னல இந்த மேட்சோட ஓடிரு, வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொன்னேன், நீ தான் கேட்கல. ஸோ நீ பெரிய வீரம் மாதிரி வந்து பெட் கட்டினியே, ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது கைஜியும் பாத்தீங்கன்னா இல்ல நான் பெட் கட்டினது தான், என் விரலை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பாடி கார்டு அந்த மிஷின் அமுக்குறாரு. பார்த்தா கைஜியோட விரலும் பாத்தீங்கன்னா துண்டாகுதுங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, கையிலலாம் கட்டு போட்டு நம்ம கைஜி உட்காந்துட்டு இருக்காருங்க. அவரோட விரலும் அவரோட காதுமே பாத்தீங்கன்னா அங்க ஐஸ் போட்டு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கைஜி கிட்ட பாத்தீங்கன்னா 4 விரலும் இல்லைங்க, அவரோட 20 மில்லியனும் போயிடுச்சு. ஆக்சுவலா நம்ம கைஜி கிட்ட பாத்தீங்கன்னா 21.1 மில்லியன் இருக்கும். ஸோ வந்துட்டு அதுல 20 மில்லியன் போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட கைஜி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.1 மில்லியன் மட்டும் தான் இருக்கு. ஸோ கைஜியும் பாத்தீங்கன்னா யோசிச்சே இருக்காரு, என்ன ஆயிருக்கும், அந்த வின்னிங் டிக்கெட் ஏன் நம்ம கைக்கு வந்து கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அங்க வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, கைஜி இந்த பாக்ஸ் ஃபுல்லா நாங்க தேடிட்டோம், அந்த வின்னிங் டிக்கெட் வந்து அந்த சைட்ல எங்கேயுமே இல்லை அப்படிங்கும்போது, அப்பனா அது எங்கேயாச்சும் கீழே விழுந்திருக்குமா, அதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது போக நாங்க வந்து ஒவ்வொரு டிக்கெட்டும் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம், நீ சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவா ரவுண்டு போட டிக்கெட் இங்க எதுவுமே இல்ல, ஒரே ஒரு டிக்கெட் தான் இருந்தது, அதையும் பாத்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் எடுத்திருக்காருங்கும் போது அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு கைஜி. பாத்தீங்கன்னா எல்லா டிஷ்யூ பாக்ஸ்லயும் கைஜி தான் பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி எல்லா டிஷ்யூ பாக்ஸ்லயும் அவர் தான் வந்து பேப்பர் இன்செர்ட் பண்ணிருப்பாரு. ஸோ வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த டிக்கெட் கண்டிப்பா உள்ளதான் விழுந்திருக்கணும் அப்படிங்கும் போது அவர் பாக்ஸை பாக்குறாருங்க. பாக்ஸ்குள்ள ஏதோ சின்னதா சுருட்டி ஒரு பேப்பர் இருக்கு, அது கைஜி எடுத்து பார்த்தா அதுதான் நம்ம கைஜி வரைஞ்ச அந்த ஓ டிக்கெட்டுங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல சொருகி வச்சிருப்பாரு. அது பார்த்தா சுருட்டி ஒரு ஓரமா இருக்குங்க. ஸோ இதை பாக்குறவங்க யாருக்குமே எதுவும் புரியல, அது எப்படி டிக்கெட் இந்த அளவுக்கு சுருட்டி இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம கைஜிக்கு வந்து இப்பதாங்க நம்ம பிரசிடென்ட் பண்ண எல்லா வேலையும் தெரிய வருது. அதாவது நம்ம கைஜி வந்துட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடியவன் தான், ஆனா வந்துட்டு 1க்கு 2 தடவை வந்துட்டு யோசிச்சு ஏதாச்சும் ட்ரிக் வச்சுதான் அந்த கேமுக்குள்ளேயே பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு தெரியும். ஏன்னா ஒரு டைம் பாத்தீங்கன்னா காது அறுத்துட்டு வந்து 18 மீட்டர் வச்சான், இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா காடை ஷஃபிள் பண்ணி வந்து 18 மீட்டர் வச்சான். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரிக் யூஸ் பண்ணா மட்டும்தான் கைஜி வந்து ரிஸ்கே எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் அவன் 100 மில்லியன் பெட் கட்டும் போது நான் பின் வாங்குவானா மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த நிமிஷமே பிரசிடென்ட் கண்டுபிடிச்சிட்டாரு, நான் இந்த கேமை வந்து ஏதோ ட்ரிக் பண்ணியிருக்கேன்னு. அதனாலதான் பிரசிடென்ட் வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனே போட்டாரு. ஸோ நம்ம பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் விளையாடும் போதே அவரு 2 சைடும் நல்லா தேடி இருக்காரு ஏதாச்சும் பேப்பர் இருக்கான்னு. ஸோ பேப்பர் இருந்தனால அது நல்லா சுருட்டி தூக்கி போட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி பிரசிடென்ட் இன்னொரு கண்டிஷனும் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி சுருட்டி இருக்கிற டிக்கெட் வந்துட்டு யாராச்சும் எடுத்தாங்கனாவோ இல்லாட்டி அதை வந்து காமிச்சாலும் அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இந்த பிரசிடென்ட் எப்படி இந்த வின்னிங் டிக்கெட்டை கரெக்டா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் கைஜி ஒன்று நோட்டீஸ் பண்றாரு, அந்த டிக்கெட் பாத்தீங்கன்னா 2ஆ மடிக்கப்பட்டிருக்கு. ஸோ மடிக்கப்பட்ட அந்த அடையாளம் பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட்ல இருக்கு. இதை பாக்குற கைஜிக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி மடிக்கப்பட்டிருக்கு, என்னால வந்துட்டு அது தொடரும்போது உணர தெரியுது, இது யாரோ டிக்கெட்டை மடிச்சிருக்காங்க ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி இப்பதான் பிளாஷ்பேக் யோசிக்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த வின்னிங் டிக்கெட்டை அந்த டிஷ்யூ பாக்ஸ்ல வைக்கும் போது நம்ம கைஜி டக்குன்னு கை எடுத்திருப்பாரு, நம்ம பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு கை எடுத்திருப்பார்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம பிரசிடென்ட் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த வின்னிங் டிக்கெட்டை 2ஆ மடிச்சு வச்சிருக்காருங்க. இப்பதான் நம்ம கைஜிக்கு புரியுது, இந்த மாதிரி அந்த வின்னிங் டிக்கெட்டை அவர் வந்து 2ஆ மடிச்சு வச்சிருக்காரு. ஸோ மற்ற பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும், இந்த வின்னிங் டிக்கெட் மட்டும் பாத்தீங்கன்னா மடிச்ச ஷேப்ல இருக்கும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் ஈஸியா தேடி அந்த டிக்கெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கேம்லயும் வந்துட்டு இவங்க வந்து இந்த ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மள ஜெயிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைஜி கண்டுபிடிக்க இதை எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. எப்பா இவனுங்கெல்லாம் சாதாரண ஆளே கிடையாதுப்பா, இவனுங்கெல்லாம் பயங்கரமான ஆளுக போல இருக்கு, இந்த அளவுக்கு அப்பா அந்த கிழமை யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம கைஜி பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க. தன்னோட வெட்டப்பட்ட விரல்களும் அவரோட வெட்டப்பட்ட காதையும் எடுத்துட்டு இதை மறுபடியும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அவர் யோசிச்சு பாக்குறாரு, இந்த மாதிரி இந்த சேர்மேன் அந்த டோனிகாமெல்லாம் சாதாரண ஆட்களே கிடையாது, இந்த ஒரு நாள் ராத்திரியில நான் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன், ஒரு நாள் இவங்களை கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி போற மாதிரி காமிச்சு இந்த சீசனை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் சீசன் பாத்தீங்கன்னா அப்படியே இதோட கண்டினியூஷன் தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸோ கைஜி வந்து அடுத்ததான் என்ன கேம் விளாடுறாரு, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்லாம் வந்து செகண்ட் சீசன்ல காட்டுவாங்க. பட் செகண்ட் சீசன் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாசம் கழிச்சு தான் நான் பேசலான் இருக்கேன். ஏன்னா கைஜி ஃபர்ஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச அளவுக்கு வியூஸ் போகல. பட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வியூஸ் போகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸா இருந்தாலும் சரி, டெத் நோட்டா இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல அதுக்குமே பாத்தீங்கன்னா 200-300 வியூஸ் தான் வந்துட்டு இருந்தது. பட் இப்ப அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில்
அதுக்கெல்லாம் வியூஸ் போயிட்டு இருக்கு. பட் அதே மாதிரி தான் இந்த கைஜி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே தான். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்டோரிஸை பார்க்கட்டும், பார்த்ததுக்கப்புறம் செகண்ட் சீசன் பேசும்போது நல்லா இருக்கும். ஸோ அடுத்ததாக என்ன அனிமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2-3 நாள் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே தேடிக்கிட்டும் இருக்கேன், என்னென்ன அனிமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். பட் நீங்களும் கொஞ்சம் அனிமே சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்து வச்சிருந்த அனிமேஸோட நேம்ஸ் எல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் நிறைய அனிமே பார்த்துட்டே இருக்கிறதுனால எனக்கு எந்த அனிமேடா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்கேன். அது போக போன வீடியோல கேட்டிருந்தீங்க, ஏன் வந்துட்டு இவ்வளோ நாள் 2-3 நாள் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, நான் அதுக்கு முந்தினத்த வீடியோலேயே 2-3 வீடியோ சொல்லிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு ஃபீவராக இருந்தது. பட் என்னால் பேச முடியாத காரணத்தால் தான் கஷ்டப்பட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தேன். பட் கடந்த 2 நாட்களாக என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பேசி வீடியோ போட முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறனால தான் சரி இந்த எபிசோடை முடிச்சிடலாம், இந்த கைஜி ஸ்டோரியை முடிச்சிடலான்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த எபிசோடில் மட்டும் 4 எபிசோட்ஸை நான் வந்து சுருக்கி இந்த கதையை வந்து முடிச்சிருக்கேங்க. அடுத்ததாக ஒரு புது அனிமே ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.